வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாய். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆலங்காய் புட்டு தான் செய்து காட்ட போறேன். வாங்கோ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசிமா, உளுத்தம்மா, கொஞ்சம் அவிச்சம்மா, தேங்காய் பூ, உப்பு, ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். இவ்வளவு தான் தேவையான சாமான். இப்போ வாங்கோ மாவை குழைப்போம். அரிசி மாவு போடுறேன். அரிசி மாவு கொஞ்சம், உளுத்தம்மா, வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாய், அவிச்சம்மா, விளையாட முண்டையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான இந்த உப்பு. உப்பு கணக்க போடுறேன் இல்லை, ஒரு கொஞ்சம் தான். உப்பையும் போட்டு கிளக்கி போட்டு இப்போ தண்ணியை விட உழைப்போம். தண்ணி காணாது கொஞ்சம் விட்டு உழைப்போம். இப்போ மாலாம் பதத்துக்கு வந்துடுது குழைச்சு. இப்போ நான் இதுக்கு அளவா தேங்காய் பூவையும் போட்டு இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம், தேங்காய் பூ கொஞ்சம் உண்டரை போடணும். இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம், தலை சாயாதே விழி மூடாதே, சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும் பெண்ணே. இதுக்கு தேவையான சீனியையும் போட்டு இதையும் போட்டு குழச்சி போட்டு இப்போ பாருங்க எல்லாம் போட்டு குழச்சாச்சுது. இனி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி போட்டு அவிப்போம். இப்படி இப்படி உருண்டையாக பிடிச்சி போட்டு இப்படி எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சி போட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க எல்லாம் உருண்டையாக்கி ஆச்சுது. இனி நான் நீத்துப்பட்டியில போட்டு அவிக்க போறேன். இப்போ வாங்க அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொதிச்சுடுது. இப்போ அவிய விடுவோம். இப்போ வாங்கோ பார்ப்போம், அவிஞ்செடுத்தோண்டு பார்ப்போம். ஓகே, அவிஞ்செடுத்து இப்போ இறாக்குவோம். இப்போ வாங்கோ எல்லாம் இறக்கியாச்சுது. ஆனால் சரியா சுடுவுது. இப்போ கை வைக்கலாது. இந்த அவிஞ்செடுத்து உள்ளுக்குள்ள. ஓகே, இதுதான் எங்கண்ட ஆலங்காய் புட்டு. இப்படியே உருண்டையாகி போட்டு அவிக்க வேண்டியதுதான். இதுதான் ஆலங்காய் புட்டு. இது சாமர்த்தியப்பட்ட பிள்ளைகளுக்கும் அவிச்சு கொடுக்கலாம். காலையில் ஒரு 3-4 சாப்பிட்டு டீ குடித்தாலே காணும். இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கண்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.